நம சிவாய. நாராயணா. அம்பா சித்தர் பீடத்திலிருந்து கொடுக்குற ஒரு சின்ன கணக்கு. அதாவது கடன் அப்படின்னு வர்ற ஒரு கணக்கு. கடன் இருக்குது, கடன் அடைக்க முடியல, கடன் கேட்டும் கொடுக்கல, ரொம்ப ரொம்ப சங்கடப்படுறோம், வேலையும் சரியில்லை, வரவும் சரியில்லை, தன் கடன் கிடைக்கல, மனக்கடன் கிடைக்கல, சொந்த பணம் இருந்தும் எடுத்து செலவு பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலோடு வேதனைப்பட்டுருக்கு, நோய்வாய்ப்பட்டு வேதனைப்பட்டுருக்கு, குடும்பத்தில் உட்காந்து சங்கடப்பட்டுருக்கு, பிள்ளைகள் சொன்னடி ஏற்கலை, புருஷன் சொன்னடி ஏற்கலை, மனைவி சொன்னடி ஏற்கலை, இப்போ எல்லாருடைய சொல்பாத்து இல்லை, நம்ம செயல்பாட்டுக்குள்ளே இல்லை, நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, செய்வன கோளார், பில்லி சொல்லிய ஏவல், மை மாந்திரம் அப்படிங்கிற கணக்குக்கு எல்லா கணக்குக்கும் ஒரே ஒரு ஜோதி, ஒரே ஒரு சக்தி. அந்த சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா வேப்பெண்ணெய். அந்த வேப்பெண்ணெயை மட்டும் சரியாமல்ல மண் சட்டியில் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றி 5 விடிய காலம் 4 to 5க்குள்ளே அந்த விளக்கை ஏற்றி வாங்க. வந்தீங்கன்னா இந்த கடன் விலகும், இந்த கஷ்டம் விலகும், துன்பம் விலகும், கிரகமே இருந்தாலும் மாறும், உங்களுக்கு நினைச்ச காரியம் வெற்றி வரும். இந்த எண்ணெயில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சின்னா அந்த சக்தியோட கடமை. அந்த சக்தி தான் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு புத்தியை கொடுக்கும், நல்ல ஒரு சீர் சிறப்புமாக நல்ல வழிகளை காட்டும், ஒளிவாக இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு என்னமெல்லாமல் சொல்லலாம். நான் டாக்டர்கிட்ட போனால் 500 ரூபா வேணும் குறைஞ்சது. இந்த 50 ரூபாய்க்கு இந்த எண்ணெய் வாங்கி போட்டிங்கன்னா 3 நாளைக்கு போடலாம். 3 நாளைக்கு போடும்போது நம்மளோட வீட்டில் உள்ள பிரச்சனை முக்கால்வாசி தீர்ந்து போகும். புரியுதுங்களா? முதல் போடுவது வேப்பனையும் திரியும் வச்சு பஞ்சு திரியும் ஏற்றி போட்டுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த விளக்கு குளிர வைக்கக்கூடாது. விளக்கு ஏற்றுறது உங்களுடைய கடமை, குளிர வைக்காதீங்க. 4 to 5க்குள்ளே விளக்கு ஏற்றுங்க, ஏற்றி வச்சு நீங்கள் வணங்கி வாங்க. கரெக்டாக 21 நாளைக்குள்ள நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும், வெற்றியாக இருக்கும், திருமண தடங்கள் மாறும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் இருக்கவனுக்கு கடன் அடையும், வேலையே இல்லைங்கிறவங்களுக்கு வேலை அடைக்கும், கவர்மெண்ட் வேலை வேணும்போது கவர்மெண்ட் வேலை அடைக்கும். எந்தெந்த காரியத்துக்கு நோக்கி போடுறீங்களோ அந்த வேலை அம்பட்டு காரியம் பரிகாரமாக சக்தி நடக்கும். நிச்சயமாக நம்ம நினைச்சது வெற்றி பெறுவதற்கு இந்த வேப்பெண்ணெய் விளக்கு பயங்கர ஜோதி, பெரிய சக்தியும் கூட. சகல உலகத்திலே வாழ்கிற சக்திக்குள் உகந்த எண்ணெய் வேப்ப எண்ணெய். இந்த வேப்பெண்ணெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா பரிபூர்ணமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், நினைச்ச காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க. இந்த சக்திக்கு பெரிய ஒரு அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்தது சக்தி. வேகம், விவேகம், அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட பொய் ஆகாது, பொய் ஆகாது. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதுன்னு தான் சொல்லுவோம். அந்த கஷ்டத்தை மீண்டு போகிறதுக்கு நமக்கு நல்ல ஐடியா கொடுத்து நல்லபடியாக வெளியே கொண்டு போவோம். இந்த உள்ளே போய் இருந்துக்கிட்டு பொய் சொல்லிடுறான், ஏமாத்திடலாம், அவன் ரூபா வாங்கிட்டு கொடுக்காம போயிடலாம், இவன் ரூபா வாங்கிட்டு கொடுக்காம போயிடலாம், இன்றைக்கி ஏமாற்றி நாளைக்கு ஏமாற்ற செல்லாது, ஏமாற்ற காட்டி கொடுத்துருவோம். தப்பு பண்ணவங்க நினைக்கிறவங்க இந்த விளக்கை ஏற்றாதீங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கை ஏற்றிவாங்க, நல்லாவே இருக்கும், கோடி நன்மை உண்டு. இந்த விளக்கேற்றி வந்தால் கோடி நன்மை உண்டு, வெற்றியாக இருக்கும். தப்பு பண்ணலாம், அந்த விளக்கை ஏற்றி நம்ம தப்பு பண்ணலாம்னு வச்சிங்கன்னா நம்மளை அது அடித்து கவுத்துரும், நம்மளை காலி பண்ணிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த ஜோதியை ஏற்றி பாருங்கள், வெற்றியாக இருக்கும், நினைத்தது நடக்கும், எந்த ஒரு காரியம் தடங்கள் இருக்காது. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. வெற்றியை தரும், வேதனை தரும் ஓம் சக்தி.